நம்ம சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஆம்ஸ்டரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த தொட்டில் தான் நம்ம விட போகிறோம். ஐயோ கீழே கொட்டிக்கிச்சே. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இது மாதிரி கொட்டிக்கிச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். ஏன்னா இப்போ மரத்தூள்லாம் கிடைக்கவே மாட்டோம். அவங்களுக்கு தேவையான மரத்தூள்லாம் கொட்டிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்ஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நடா அது திறக்க முடியல, ஒரு நிமிஷம் இருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்காங்க. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவலு. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக வந்தாங்க. வந்தவொடனே பாருங்கள் எப்படி துள்ளி குச்சி எஸ்கேப் ஆக பார்க்குதுங்கன்னு. நம்ம ஆம்ஸ்டர் ஸ்மெல்லை கண்டுபிடிச்சிடுச்சு யாரோ புதுசாக வந்திருக்காங்கன்னு. இவங்கள தூக்கின்னு போய் அவங்களோட கேஜில் வந்து இப்போதைக்கு விட்டுடுவோம். எடுத்துகிட்டு போகும்போதே ஒன்று ஊந்துச்சு பாருங்கள். அவ்வளோ ஆர்வம். கேஜில் விட்டதுமே பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லை, அவ்வளோ ஆட்டம் போடுதுங்க. இவங்களை வந்து பெரிய மீன் தொட்டியில் இன்னும் 2 நாளில் மாற்றிடுவேன். இப்போதைக்கு இந்த தொட்டி தான் அவைலபிள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மல்லாட்டை போடுவோம், அப்புறமேட்டு ஃபுட்லாம் போட்டாச்சு. அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எதுக்கு இது மேலே மூடுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்பவே முடியாது, எப்படி வேணாலும் இவங்க எஸ்கேப் ஆகலாம். ஸோ இவங்களை மூடி வைக்கிறது தான் நல்லது. அடுத்த ஷார்ட்ஸில் இதோட அப்டேட் சொல்கிறோம். டாடா பை பாய்.